திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்து சமய அறநிலையத்துறையின் காலம் என்பது ஆன்மீகவாதிகளின் பொற்காலம் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஒரு மண்டல காலம் எனப்படுகின்ற 41 நாட்கள் விரதமும், அதைத் தொடர்ந்து அரை மண்டல காலம் எனப்படுகின்ற 21 நாள் விரதமும், இந்த முழு மண்டல காலமான மண்டல பூஜைக்கும், அதேபோல் அரை மண்டல காலம் எனப்படுகின்ற மகர தீபத்திற்கும் லட்சோப லட்ச மக்கள் சபரிமலை சாஸ்தா ஐயப்பனை தரிசிக்க செல்வது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் மலர் பூஜை நடத்தி அதில் தொடர்ந்து 40 ஆண்டுகள் சபரிமலை யாத்திரை சென்றவர்களுக்கு ஐயப்பன் உருவம் பிடித்த வெள்ளி டாலரும் அவர்களுக்கு பாராட்டும் 3 ஆண்டுகள் தொடர்ந்து வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழ்நாட்டிலிருந்து செல்கின்ற பக்தர்களுக்கு உதவி புரிவதற்காக கன்னியாகுமரி தேவஸ்தானத்திலிருந்து சூப்பரண்ட் அளவில் இருக்கின்ற இருவர் அந்த முழுமையான 62 நாட்களும் சபரிமலையிலே இருந்து தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார்கள். கடந்த ஆண்டிலிருந்து ஐயப்ப பக்தர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக தேவஸ்தானம் போர்டு வைத்த கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு 10 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அனுப்பி வைத்தோம். அதேபோல் இந்த ஆண்டு கடும் குளிர்காலத்திலும் காவல் புரிகின்றவர்களுக்கு உதவி தேவை என்ற வகையில் அவர்கள் தண்ணீர் சூடாக இருப்பதற்கு பிளாஸ்கினை கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் மில்டன் கம்பெனியை சார்ந்த மில்டன் கம்பெனி கொண்ட 2000 பிளாஸ்குகள் சபரிமலைக்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக ஏற்கனவே மண்டல பூஜை காலங்களில் 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. தற்போது இந்த மகர விளக்கு காலத்திற்கு 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை இப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஏதாவது முடிந்த அளவிற்கு ஒட்டுமொத்தமாக சபரிமலைக்கு யாத்திரை வருகின்ற பக்தர்களுக்கு உதவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அனுமதியோடு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்க எந்த ஊர்ல? திருவெட்டிலூர்லயே. திருவெட்டிலூர் இப்ப நிதி ஒதுக்குறது இன்றைக்கு சட்டமன்றத்திலே கேட்ட திருவள்ளூர் ஐயன் திருவள்ளூர் திருக்கோயில் அமைந்திருக்கின்ற மயிலாப்பூரிலே அமைந்திருக்கின்ற கோயிலுக்கு புனரமைக்கப்படுமா என்று கேள்வி வைத்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை ஏற்கனவே அந்த திருக்கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதின் பேரில் 19 கோடி ரூபாய் செலவில் அந்த திருக்கோயிலுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் தை மாதத்தில் குறிப்பாக அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் ஆரம்பிக்கப்படும். அதேபோல் திருவொற்றியூருக்கு ஒதுக்கியிருக்கின்ற அந்த நிதியை முறையாக பயன்படுத்துவதற்கு இன்னும் இந்த மாத இறுதிக்குள் அங்கே ஆய்வினை மேற்கொண்டு அதன் பிறகு அந்த பணிகளை துவக்குவதற்குண்டான பணிகளும் மேற்கொள்ளப்படும். ஐயன் திருவள்ளுவனுக்கு சிறப்பு சேர்க்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம். சிறப்பாக இருக்கின்றது. நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி நடைபெறுகின்ற அதிகமான பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்கள் 108 திவ்ய ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை திருக்கோயில்களிலும் துரிதமான ஏற்பாடுகள், வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிப்பிட வசதி, அதேபோல் மருத்துவ வசதி தேவைப்படுகின்றவர்களுக்கு மருத்துவ வசதி, தீப்பிடிப்பு போன்ற சம்பவங்கள் ஏற்படுகின்ற பொழுது தயார் நிலையில் தீப்பிடிப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் முதலுதவிக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்கள், இவைகளோடு எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என்று ஒரு கணக்கிடப்பட்டு அதற்கேற்றாற்போல் காவல்துறை பாதுகாப்பு, வைணவ ஸ்தலங்களில் அதிக கூட்டங்கள் வருகின்ற ஸ்தலங்களை தவிர்த்து மற்ற ஸ்தலங்களில் இருக்கின்ற அதிகாரிகளை அங்கு மாற்றுப் பணிக்கு அமர்த்துகின்ற சூழல்கள் போன்றவை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பார்த்தசாரதி கோவிலில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் சிறப்பு தரிசன கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது.
பக்தர்கள் லகு தரிசனம் செல்வதற்காக எதிர் வரிசை சேவை என்பது இந்த ஆண்டு பார்த்தசாரதி கோயிலில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. விஐபிகள் என்றாலும் பொது வரிசையில் இருந்துதான் விஐபிகளும் அதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலை ஏற்கனவே ஆய்வு செய்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எதிர் சேவை முழுமையாக தடை செய்யப்பட்டாலே பொது வரிசை சுலபமாக தரிசனம் செல்லுவார்கள் என்ற காரணத்திற்காக அந்த நடைமுறையை இந்த ஆண்டு முதலாவதாக கொண்டு வந்திருக்கின்றோம். இதெல்லாமே போயிடும். இதெல்லாம் போயிடும். அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் எப்பொழுது அந்த சாட்டையால் அடித்துக் கொண்டாரோ அன்றைய தினமே அவர் அரசியல் ஞானசூன்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. பெரியாரை யாரெல்லாம் இழிவுபடுத்துகின்றார்களோ அவரெல்லாம் தமிழக அரசியல் எடுபட மாட்டார்கள். தமிழகத்துடைய விடிவெள்ளி பகுத்தறிவு விதை விதைத்து வெளிச்சத்தை உருவாக்கி தந்தவர் தந்தை பெரியார். நாம் ஒரு கருத்தாகவே பொருட்படுத்த தேவையில்லை.